சூரா இப்ராஹிம் 7வது வசனத்தில் அல்லாஹ் மேலும் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு ஏவியதெல்லாம் லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். அல்லாஹு அக்பர். நீங்கள் நன்றி செலுத்தினால் ஒரு காரியத்திற்கு அல்லாஹ் அதை அதிகரித்து தருவான், அல்லாஹ் அதை அதிகமாக்குவான். வலஇன் கஃபர்தும், நீங்கள் மாறுபட்டு நடந்தால் இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய வேதனை மிக மகத்தானது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அறிந்தவன் தான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவான். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டிய நிஅமத்தாக அல்லாஹ் கொடுத்தது என்ன? நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அதனுடைய அம்சங்கள். வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் லா துஹ்ஸூஹா, அதை எண்ணி முடிக்க முடியாது. வமா பிகும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், உங்களிடத்தில் இருப்பவை எல்லாம் அல்லாஹ்வுடைய நிஅமத் தான். பார்வை அல்லாஹ் கொடுத்த நிஅமத், செவி அல்லாஹ் கொடுத்த நிஅமத், உள்ளம் துடிப்பது அல்லாஹ் கொடுத்த நிஅமத், ஒவ்வொரு இதய துடிப்புடைய ஓசையும் அல்லாஹ் கொடுத்த நிஅமத், இரத்த நாளங்களில் இரத்தம் ஓடுவது அல்லாஹ் கொடுத்த நிஅமத். இந்த நிஅமத்தில் ஒன்றை அல்லாஹ் நீக்கிவிட்டாலும் நம்முடைய வாழ்வு முடங்கிவிடும். இல்லையா? ஆனால் அல்லாஹ் எமக்கு கொடுத்ததை மறந்துவிட்டு நாம் அல்லாஹ் கொடுக்காததை கொண்டு ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கொடுக்காததை கொண்டு அல்லாஹ்வை குறைபட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு அல்லாஹ் அது கொடுக்கவில்லை, அல்லாஹ் எனக்கு இது கொடுக்கவில்லை, என் வாழ்வு சரியில்லை, என் பொருளாதாரம் சரியில்லை என்று குறைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு பொருந்திக் கொள்ளாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், மல்லம் யஷ்குரில் கலீல் லம் யஷ்குரில் கதீர். குறைவான அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாதவன் அதிகமான அருட்கொடைகளுக்கு ஒருபோதும் நன்றி செலுத்தி விட மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது? 3 வேளை அல்லாஹ்வுடைய தூதர் வயிறு நிரம்ப உண்டது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் படுப்பதெல்லாம் பேரித்த மரத்துடைய ஓலைகளில் தான். ஒரு குறுகிய வீடு, சுஜூது செய்வதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய காலை நகட்ட வேண்டும். இப்படிப்பட்ட தூதர் பசியாலும் வறுமையாலும் வயிறுகளில் கல்லை கட்டிக்கொண்டு போர்க்களத்தில் போராடிய தூதர் காலையில் எழுந்தவுடன் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி வரத்த அலைய ரூஹி. என் உடலில் ஆரோக்கியத்தோடு என்னை எழுப்பிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், என் ரூஹை திருப்பி கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்பார்கள். மரணத்திற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்பார்கள். இரவு நேரத்தில் உறங்க போனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா, எங்களுக்கு உணவளித்த, எங்களுக்கு தண்ணீர் அளித்த, எங்களை பாதுகாத்த, அரவணைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எத்தனையோ மக்கள் அரவணைக்க யாரும் இல்லாமல், பாதுகாப்பான தங்குமிடம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது எங்களை பாதுகாத்த, இன்றைய தினம் முழுவதும் எங்களை பாதுகாத்து அரவணைத்து உணவளித்து தண்ணீர் அளித்த அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று கூறி உறங்குவார்கள். ஒரு முறை ஒரு நாளில் இந்த துஆவை உள்ளத்தால் சொல்லி இருப்போமா? யா அல்லாஹ், இன்று நீ கொடுத்த உணவுக்கு நன்றி, இன்று நீ கொடுத்த தண்ணீருக்கு நன்றி, இன்று நீ கொடுத்த பாதுகாப்பிற்கு நன்றி, இன்று என்னை அரவணைத்ததற்கு நன்றி, நோயில்லாமல் இந்த நாளை நகர்த்தியதற்கு நன்றி, இன்னொரு நாளை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி என்று அல்லாஹ்வை புகழ்ந்தவர்கள் எம்மில் எத்துணை பேர். ஆனால் கவலையோடும் இல்லாததை நினைத்து வருத்தத்தோடும் அல்லாஹ்விடத்திலே சதா நேரமும் முறையிடுபவர்கள் எம்மில் எத்துணை பேர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் நேசிக்கிறான் அந்த அடியானை. அவன் அல்லாஹ்விற்கு நன்றியோடு நடந்த காரணத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பாதுகாக்கிறான், அவனுக்கு ரிஸ்கை அளிக்கிறான், அவனுடைய சிரமங்களை அல்லாஹ் நீக்குகிறான், அவனுக்கு துணையோ அவன் எதிர்பார்த்த துணையை விட சிறந்த துணையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனோடே இருப்பான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினான். இன்னொன்று, அல்லாஹ்வை ஷக்கூராக ஒரு அடியான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹுடைய அடியார்களுக்கு அவன் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் யாரை படைத்தானோ அவனுடைய படைப்புகளுக்கு யார் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் நன்றி உள்ளவனாக இருப்பான். அல்லாஹ் அக்பர்! என்ன தீன் இது, என்ன மார்க்கம் இது!
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நேசர் சொன்னார்கள், லா யஷ்குரில்லாஹ் மல்லா யஷ்குரின் நாஸ். மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்விற்கு ஒருபோதும் நன்றி செலுத்திவிட முடியாது.